வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான திரிபானந்தாரி பார்பரிக் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். பாஸ்ட் பிரசன்ட் அப்படின்ற மாதிரி ரெண்டு கதை போயிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல இந்த ரெண்டு கதையும் மீட் ஆகுற மாதிரி காட்சி பத்தி இருப்பாங்க. ஆக்சுவலா தாத்தா பேத்தி காணோன்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னொன்று பக்கம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. ரெண்டு பேருக்குமே நிறைய பண தேவை இருக்கு. அதுக்காக சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரெண்டு கதையும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மீட் ஆகும். அப்படி மீட் ஆகிற இடத்துல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஹைப் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஷாம்னு ஒரு டாக்டரை காட்டுறாங்க. இவரோட பேத்தி மிஸ் ஆயிருக்காங்க போல. கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக தான் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இன்ஸ்பெக்டர் வேற ஒரு கேஸ்ல பிஸியா இருக்காரு. ஒரு பணக்கார மினிஸ்டரோட வீட்டுல இருக்க நாய் காணாம போயிடும். அந்த நாயை எப்படியாவது கண்டுபிடிச்சு தான்ற மாதிரி அவர் கோவப்பட்டு இருக்காரு. சரி எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இவரை வெளியே உட்கார வச்சிடுறாரு. உட்காந்துருக்க ஷாம் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. இவர் பேத்தியோட பேரு நிதி அப்படின்றது. இந்த ஷாமை பொறுத்த வரைக்கும் நாடகம் ரொம்ப பிடிக்கும். அதுல பார்பரிக் அப்படின்ற ஒரு கேரக்டரை இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கேரக்டரோட டிராமாவை பார்க்கறதுக்காக தான் பேத்தியை கூட்டு வந்திருக்காரு. பேத்திக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது போல. தாத்தா நான் போயிட்டு வரேன்ற மாதிரி போயிருப்பாங்க. ஆனா அவங்க வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அச்சோ பேத்திக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி இவர் பதட்டப்படுறாரு. பேத்தியை தேடி வெளியே வராரு. அப்பன்னு பார்த்து பேத்தி இருக்காங்கல்ல, என்ன தாத்தா பயந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவரை நோக்கி ஓடி வராங்க. நீ காணோன்னு தெரிஞ்சனும் உடஞ்சு போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஒரு மனோதத்துவ டாக்டரா இருந்துட்டு நீங்க இதுக்கே ஃபீல் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. உன் விஷயம்னு வரும்போது எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா நிதியோட பேரண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. அந்த தகவலை கேட்டு இவர் பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிருப்பாரு. இதுக்கப்புறம் பேத்தியை நம்ம தான் வளர்க்கணும்னு புரிஞ்சு இவர் நல்லபடியா வளர்க்கலாம் ஆரம்பிச்சிருப்பாரு. ஏறக்குறைய பேத்திக்கு இப்ப 17 வயசு ஆகுது. ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இன்னைக்கு ஷாம்க்கு ஒரு செமினார் இருக்கும். அதுக்காக இவர் எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. இவருக்கு மறதி ப்ராப்ளம் இருக்கு போல. தாத்தா இத மறந்துட்டீங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி பேத்தி தான் எடுத்து தந்துட்டு இருக்கா. இப்ப பேத்தியோட ஸ்கூல் பஸ் வந்துருது. கிளம்புறேன்ற மாதிரி கிளம்புறா. இப்ப ஷாமோ செமினாருக்கு வந்துடுறாரு. பயம்ன்றது நம்ம மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். மனசுல இருந்து அந்த பயத்தை தூக்கி எறியணும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஒருத்தருக்கு இருட்ட பார்த்தாலே பயம். நான் உங்களோட பயத்தை போக வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஸ்டேஜுக்கு கூட்டு வந்துடுறாரு. விஆர் கிளாஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கிளாஸை போட வைக்கிறாரு. இருட்டுல ஒரு காட்டு பகுதியில போற மாதிரி தான் அந்த கிளாஸ் வீடியோவை காட்டுது. இதை பாக்குறவரு ரொம்ப பயப்படுறாரு. பயப்படாதீங்க, உங்க சேஃப்டிக்காக ஒரு ஆயுதத்தை தரேன்ற மாதிரி ஒரு கட்டையை கையில தராரு. அந்த கட்டை வந்தோடனே இவரோட பயம் கொஞ்சம் குறையுது. கொஞ்சம் பயந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்காரு. இருங்க உங்களுக்கு கட்டைக்கு பதிலா ஒரு வாழை தரேன், உங்களுக்கு இன்னும் தைரியம் வரும்ன்ற மாதிரி வாழை தராரு. ஆனா வாழை தந்திருக்க மாட்டாரு. அதே கட்டையை தான் திரும்பி தந்திருப்பாரு. ஆனா நம்ம கையில வாள் தான் இருக்குன்ற மாதிரி இவர் கொஞ்சம் தைரியமா நடக்க ஆரம்பிச்சிருப்பாரு. பாத்தீங்களா, ரெண்டாவது வாட்டியும் நான் கட்டை தான் உங்களுக்கு தந்தேன். ஆனா முன்னே விட இன்னும் தைரியமா போனீங்க. கையில கத்தி இருக்குன்ற தைரியம் உங்களுக்கு கிடைச்சது. இந்த பயம்ன்றது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் தான். அந்த பயத்தை ஈஸியா நம்ம உடச்சிட்டு வெளியே வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கேட்கிற எல்லாருமே கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சு இவருமே வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸ்கூல் முடிச்சுட்டு எப்பவுமே பேத்தி டியூஷனுக்கு போயிடுவா போல. இன்னும் வீட்டுக்கு வரலன்றதுனால இவர் டியூஷனுக்கு கால் பண்ணிட்டாரு. அப்ப டியூஷனுக்கே வரலன்ற மாதிரி சொல்றாங்க. இது டியூஷனுக்கு வரலையான்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. நிதியோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி விசாரிக்கிறாரு. தெரியலையே தாத்தா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. அப்ப பேத்திக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கொஞ்சம் பயப்படுறாரு. இப்படிதான் பிரசன்ட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்காரு போல. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது இல்ல, ஒரு கான்ஸ்டபிளை எல்லாருமே சேர்ந்த மாதிரி தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கான்ஸ்டபிள் பேரு சத்யா அப்படின்றது. ஒரு பாடியை பார்த்து மயக்கம் போட்டு விழுந்திருப்பாரு. யோ ஒரு போலீஸா இருந்துட்டு இதுக்கே மயக்கம் போட்டு விழுவியான்ற மாதிரி எல்லாருமே திட்டிட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டருமே அந்த நாயை தேடுங்கன்ற மாதிரி எல்லாரையும் இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. சத்யா மட்டும் தான் இப்போதைக்கு இங்க இருக்காரு. இப்பதான் இந்த ஷாம் கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. ஷாமும் பேத்தி காணோன்றத பத்தி சொல்லிட்டாரு. பேத்திக்கு என்ன வயசுன்னு கேட்கும் போது 17 வயசுன்னு அவர் சொல்றாரு. 17 வயசுனா லவ் கிவன் ஏதாவது இருக்குமான்னு கேக்குறாரு. சேச்சே அப்படிலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்லிட்டாரு. நம்ம வீட்டு பசங்க நமக்கு மட்டும் சின்ன பசங்களா தான் தெரிவாங்க சார். அதனால லவ்வா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு கான்ஸ்டபிள கூட அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சத்யான்ற அந்த பயந்த கான்ஸ்டபிள் தான் அனுப்பி வைக்கிறாரு. இப்ப தாத்தா ஒரு விஷயத்த பாக்குறாரு. அது என்னன்னா, பேத்தி கையில ஒரு வாட்ச் இருக்கும். அந்த வாட்ச் ஒரு போனோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த போன் தாத்தா கிட்ட தான் இப்ப இருக்கு. இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்ற மாதிரி சத்யா கிட்ட கேக்குறாரு. சார் கண்டிப்பா பண்ண முடியும்ன்ற மாதிரி இவருமே டெக்னிக்கல் டீம் பர்சன் கிட்ட பேசுறதுக்கு வராரு. அவருமே லொகேஷன்லாம் கண்டுபிடிச்சு சொல்ல ஆரம்பிக்கிறாரு.
அப்படியே கட் பண்ணி 15 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை நமக்கு காட்டுறாங்க. ஒருத்தர் பேரு ராம, இன்னொருத்தர் பேரு ரவி அப்படின்றது. இந்த ரவியை பொறுத்த வரைக்கும் மொட்டை ராஜேந்திரன் கிட்ட வேலை பார்க்கறாரு. அவர் இல்லீகல் பிசினஸ் பண்றாரு போல. இப்போ ஒரு டாக தந்து இதை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துரு அப்படின்ற மாதிரி ரவி கிட்ட தராரு. இந்த ரவியை பொறுத்த வரைக்கும் மொட்டை ராஜேந்திரனுக்கு 30 லட்சம் ரூபாய் தரணும். உன்னால அந்த காசு தர முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு பதிலா உன்னோட அத்தை கூட ஒரு மீட்டிங்கை மட்டும் செட் பண்ணித்தா. மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சதுன்னா அந்த காசே தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. ரவியும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப டாக் எடுத்துட்டு இவங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. சத்யாவும் ஷாமும் சேர்ந்த மாதிரி அந்த லொகேஷன் காட்டுற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு வீட்டை தான் காட்டுது. அந்த வீட்டுல இருக்க நபர்கிட்ட அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறாங்க. அப்படிலாம் எந்த பொண்ணையும் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப உள்ள பொண்ணு கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவர் வேகமா உள்ள வந்து பாக்குறாரு. அந்த இடத்துல பார்த்தா அந்த நபரோட ஃபேமிலி தான் உட்காந்து சிக்கன்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சோ நம்ம தான் தப்பா புரிஞ்சிட்டோம் போல அப்படின்ற மாதிரி இவர் வெளியே வந்துடுறாரு. இப்ப வாட்சை பத்தி விசாரிக்கிறாங்க. ஆமா சார், கீழே கடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எங்க கிடைச்சது, அந்த இடத்த காட்டு அப்படின்ற மாதிரி இவங்களுமே கூட்டு போறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ரவி ஒரு டாக வாங்கினாரு பாத்தீங்களா, அதோட செயின்ல கஞ்சா பொட்டலம் இருக்கு. இப்ப வேற ஒருத்தங்க கிட்ட கைமாத்தி விடுறாரு. இத சாமர்த்தியமா பண்றதுக்காக தான் இந்த மாதிரி இவங்க ஒரு யுக்தியை கையாளுறாங்க போல. ரவியை பொறுத்த வரைக்கும் கேம்லிங் பைத்தியமா இருப்பாரு. இப்ப இவரோட ஃப்ரெண்ட் ராம கூட்டிட்டு கேம்லிங் விளையாடுறதுக்காக வந்துடுறாரு. இவர்கிட்ட இப்போ ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்கு. அதை நிறைய காசா மாத்தலான்னு விளையாடுறாரு. ஆனா விளையாண்டவர் எல்லா காசையும் விட்டுறாரு. ஓஹோ, இந்த மாதிரி காசை விட்டு விட்டு தான் அவங்கிட்ட 30 லட்சம் ரூபாய் கடனை சேர்த்து வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் ராம் கேக்குறாரு. ஆமாண்டா, என்னைக்காவது எனக்கு ஒரு நாள் லக் அடிக்கும், அப்ப இந்த கடனை அடைச்சிருவன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப திரும்பி ஷாமு சத்யமா நமக்கு காட்டுறாங்க. அந்த நபர் இருக்கார்ல, இங்க இருந்து தான் வாட்ச் எடுத்தன்ற மாதிரி இடத்த காமிச்சிடுறாரு. இவங்களுமே அந்த இடத்த சுத்தி முத்தி பாக்குறாங்க. அங்க ஒரு சிசிடிவி இருக்கிறது தெரிய வருது. இப்ப ஷாம் இருக்கார்ல, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சார், எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சத்யாவும் ஏத்துக்கிறாரு. ரவி கூட ராம்னு ஒருத்தர் காமிச்சாங்கல்ல, அவர் முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. இப்போதைக்கு கேப் தான் ஓட்டிட்டு இருக்காரு. வெளிநாட்டுக்கு போனோம்னு ஆசைப்படுறாரு. இப்போ ஒரு கன்சல்டன்சி கிட்ட பேசுறதுக்காக வராரு. நிறைய செலவாகும்பா, 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த கன்சல்டன்சியை சேர்ந்தவர் சொல்றாரு. அந்த பொண்ணு கிட்ட போய் டீட்டெயில கேளுன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. இவர் கதவை திறக்கும் போது தெரியாதனமா அந்த பொண்ணோட தலை இடிச்சிருது. அந்த பொண்ணு பேரு பிரியா அப்படின்றது. பிரியாவை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. இப்ப பிரியா கிட்ட இவர் உட்காந்து பேசுறாரு. சரி, எப்படியும் 25 லட்சம் ரூபாய் ஆகும், நீங்க காசு அட்வான்ஸ் மாதிரி தந்தீங்கன்னா நாங்க வேலையை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணும் பேசுறாங்க. இப்ப பத்மான்ற ஒரு லேடியை நமக்கு காட்டுறாங்க. இவங்க கிட்ட ஒரு 30 வண்டி இருக்கு. அதை வாடகைக்கு இவங்க விட்டுட்டு இருக்காங்க போல. இப்ப கணக்கு வழக்கு எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட அண்ணன் பையனாதான் இந்த ரவி இருப்பாரு. இப்ப ரவி அத்தையை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. இந்த ரவி மொட்டை ராஜேந்திரன் கிட்ட வேலை பார்க்கறது அத்தைக்கு தெரியாது. இப்ப அத்தையும் பொண்ணை கோயிலுக்கு கூட்டு போன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற மாதிரிலாம் அத்தை யோசிக்கிறாங்க. இந்த கடன் பிரச்சனை மட்டும் வெளியே தெரியக்கூடாது, அதுக்கப்புறம் கல்யாணம் கேன்சல் ஆயிடும் அப்படின்ற மாதிரி இந்த ரவியும் யோசிக்கிறாரு. ராம பொறுத்த வரைக்கும் டாக்ஸி ஓட்டுறவர்னு சொன்ன பாத்தீங்களா, பிரியா டாக்ஸிக்காக வெயிட் பண்ணும்போது இவரும் ஏத்திட்டு இவங்களை கூட்டு போறாரு. இப்ப இவர் இருக்கார்ல, இறக்கி விடுற இடத்துல காசெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாரு. நீங்க ஃபேவர் பண்ணா பதிலுக்கு நான் ஃபேவர் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா? என்னால 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ண முடியாது, அதனால இந்தாங்க காசுன்ற மாதிரி இவங்களுமே காசை தந்துட்டு போறாங்க. இது மூலியமா இவங்களுக்குள்ள லைட்டா பழக்கம் ஏற்படுது. ரெண்டு பேருமே அடிக்கடி மீட் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ராம அம்மா கிட்ட எல்லாம் இந்த பொண்ணை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. ஒரு நாள் இந்த பொண்ணை வீட்டுல இருந்து கூட்டு போறதுக்காக வந்திருப்பாரு. இந்த பிரியாவும் தலையெல்லாம் தவட்டிட்டு இருக்காங்க. அப்ப ராம் இருக்காருல, அப்படியே பின்னாடி வந்து கட்டி பிடிச்சு ரொமான்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. சட்டுன்னு இவங்க பலார்னு கண்ணத்திலேயே அரைஞ்சிட்டு ரூம்குள்ள போய் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. நம்ம அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோம் போலன்னு இவரும் யோசிக்கிறாரு. என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அப்ப இவங்களோட மைண்டுக்குள்ள ஓடுற ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இவங்களுக்கு ஒரு 14-15 வயசு இருக்கும் போது இவங்களோட மாமா இருக்காரு பாத்தீங்களா, அடிக்கடி இவங்க கிட்ட எல்லை மீறி நடப்பாரு போல. அதெல்லாம் இவங்களுக்கு அடிக்கடி கனவு மாதிரி வந்துட்டு இருக்கு. இவங்களுமே இப்ப பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னோட சின்ன வயசுல இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, இப்ப கூட அதை விட்டு என்னால வெளியே வர முடியல, இன்னமும் டாக்டர் கிட்ட நான் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருக்கேன்ற மாதிரி ஃபீலிங்கா பேசுறாங்க. நான் பண்ணது தப்பு தான், சாரின்ற மாதிரி இவரும் இவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா சிசிடிவியை செக் பண்ணாங்கல்ல, ஆம்னி வேன்ல ஒரு குரூப் தான் தூக்கி இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அந்த குரூப்பை லாக் பண்ணி பிடிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு எங்கன்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவனுமே நடந்த விஷயத்த சொல்றான். ஆக்சுவலா இவன் பகல்லயே அந்த பொண்ணை பார்த்து வச்சிருப்பான். அந்த பொண்ணு ஒரு பையன் கூட பைக்ல எல்லாம் போயிருப்பாங்க. இந்த பொண்ணை எப்படியாவது தூக்கணும்ன்ற மாதிரி கணக்கு பண்ணிருப்பாங்க. இவங்க நைட்டு நேரம் ஒரு பகுதியில் இருக்கும் போது அந்த பொண்ணும் பையனும் மலைக்காக ஒதுங்கி இருப்பாங்க. அப்படி ஒதுங்கி இருக்கும் போது அந்த தேவன்ற பையன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்களுக்கு ஒரு முத்தம் கொடுக்குறான். அந்த பொண்ணுமே முத்தம் கொடுத்ததுனால பலார்னு அரைஞ்சிட்டு அங்க இருந்து ஓடுறாங்க. இதுதான் சரியான சமயம், தூக்கலான்ற மாதிரி இந்த கேங்க சேர்ந்தவங்க அந்த பொண்ணை தூக்கிடுறாங்க. அந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஒரு ஸ்டேஜ்ல இவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு காரை விட்டு தப்பிச்சு ஓடி இருப்பா. இதுதான் நடந்தது. அதுக்கு மேல அந்த பொண்ணு எங்க போனான்றது தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
அந்த நிதி கூட ஒரு பையன் இருந்ததா இந்த கேங் மெம்பர்ஸ் சொல்றாங்கல்ல, அந்த பையனோட அடையாளத்தை இவர் கேட்கிறாரு. அவன் பார்க்க எப்படி இருந்தான், அதே ஸ்கூல் படிக்கிறவனா அப்படின்றதெல்லாம் இவர் சொல்லிடுறாரு. சோ இது மூலியமா விசாரிச்சு பார்க்கலான்ற மாதிரி ஷாம் இருக்கார்ல, அந்த பொண்ணோட ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி விசாரிக்கிறாரு. அந்த பொண்ணு யாரையாவது லவ் பண்ணாலா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இல்ல தாத்தா, அப்படிலாம் யாரையும் லவ் பண்ணலன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. இந்த பொண்ணுக்கு தெரியல போல அப்படின்ற மாதிரி இவருமே காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப சத்யா இருக்கார்ல, நீங்க வீட்டுக்கு போங்க, எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் நான் சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த கேங்கு கிட்ட தான் பாப்பாவோட பேக் இருந்திருக்கு, இந்தாங்க பேக்ன்ற மாதிரி தந்து விடுறாரு. இப்ப இவருமே சோகமா வீட்டுக்கு வந்துடுறாரு. இவருக்கு கை கால் ஓடல, எப்ப பேத்தி கிடைப்பான்னு யோசிக்கிறாரு. இப்ப நிதி யாருக்கோ பயந்து ஓடிட்டு இருக்காங்க. அப்ப தாத்தாக்கு பிடிச்ச கேரக்டரான பார்பரிக் இருக்கார்ல, இந்த இடத்துக்கு வந்து நிதியை காப்பாத்துறாரு. இப்ப வீட்டுக்கு கூட்டு வந்து பத்திரமா விடுறாரு. பேத்தி வந்த மாதிரி இவருக்கு தோணுது, ஆனா இது எல்லாமே கனவா தான் இருக்கும். இப்பதான் பேக்கை செக் பண்ணலாம் செக் பண்றாரு. அதுல பார்த்தா பார்பரிக்கோட புக் இருக்கு. இந்த புக்கை பத்தி யோசிக்கும் போது இவருக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. இவர் டிராமா பாக்குறதுக்காக போனார் பாத்தீங்களா, வெளியே புக்கெல்லாம் விற்பாங்க, அதுல இந்த புக் இருக்கான்ற மாதிரி இவர் கேட்டிருப்பாரு. இல்ல சார், அது இப்ப ஸ்டாக் இல்லன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எனக்கு அந்த புக்னா ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி இவர் பேத்தி கிட்ட சொல்லியிருப்பாரு. கவலைப்படாதீங்க தாத்தா, நான் உங்களுக்கு கிஃப்ட் பண்றேன்ற மாதிரி பேத்தி சொல்லியிருப்பாங்க. நமக்காக தான் வாங்கியிருக்கா அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிருது. எந்த இடத்துல வாங்கினா அப்படின்ற டீட்டெயிலை இவர் பாக்குறாரு. அங்க போய் விசாரிச்சா ஏதாவது கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் கால் பண்ணி அந்த கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றாரு. இப்ப மொட்டை ராஜேந்திரன் இருக்காருல, பத்மாவை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. இவர் பிசினஸ் பண்றாருல, அதுக்கு பத்மாவோட காரை யூஸ் பண்ணா நிறைய காசு சம்பாதிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பத்மாக்கு இந்த மாதிரி இல்லீகல் வேலை பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. முதல்ல இங்க இருந்து எந்திரிச்சு போடா அப்படின்ற மாதிரி கண்டமேனிக்கு திட்டிட்டு இருக்காங்க. இவருமே அமைதியா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி இவங்களோட மாப்பிளையும் போட்டு திட்டுறாங்க. நீ எதுக்காக அவங்கிட்ட எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்க, இதுக்கப்புறம் அவங்கிட்ட எல்லாம் வேலை பார்க்காத அப்படின்ற மாதிரி கத்தி விடுறாங்க. இப்ப பிரியா கிட்ட இருந்து கால் வருது. எப்ப அட்வான்ஸ் ரெடி பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. இவர்கிட்ட சுத்தமா காசே இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியாம இவரும் முடிச்சிட்டு இருக்காரு. சீக்கிரமா ரெடி பண்றேன்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லிட்டாரு. ஃப்ரெண்டு கூப்பிட்டதுனால ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வராரு. அந்த ஃப்ரெண்டு கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மீட்டிங் சரியா போல, அதனால மொட்டை ராஜேந்திரன் சீக்கிரமா அந்த 30 லட்சம் ரூபாயை தர, இல்லனா அத்தை கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஒரு வாரத்துக்குள்ள 30 லட்சம் ரூபாய் வேணும்டா, ஏதாவது தப்பான காரியம் பண்ணலாமா, கிட்னாப் பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்கிறாரு. அதுலலாம் ராம்க்கு சுத்தமா விருப்பம் இல்ல. ராம் அதெல்லாம் கண்டுக்காம இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஷாமும் சத்யாவும் சேர்ந்த மாதிரி அந்த கடைக்கு வந்துடுறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ பார்க்கணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. கடைக்காரரும் எடுத்து காமிக்கிறாரு. அதுல பார்க்கும்போது அந்த பையனோட போட்டோ இவங்களுக்கு கிடைச்சிருது. போட்டோ மூலியமா அந்த பையனோட பேரு தேவ்ன்றது இவங்களுக்கு தெரியுது. அவன் வீட்டுக்கு போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ராமோட கார்ல ஒரு நபர் வராரு. அவர் வீட்டுல 10 லட்சம் ரூபாய் வச்சிருக்கன்ற மாதிரி ஹிந்தியில பேசிட்டு இருக்காரு. எப்படியும் டிரைவருக்கு தெரியாதுன்றதுக்காக இப்படி பேசிட்டு இருக்காரு. ஆனா ராமுக்கு ஹிந்தி தெரியும் போல. இவர் வீட்டுல கேஷா 10 லட்சம் ரூபாய் வச்சிருக்காரு. அதை எப்படியாவது தூக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கணக்கு பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஷாம் இருக்கார்ல, தேவ பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுல பார்த்தா அப்பா மட்டும் தான் இருக்காரு. தேவ் இல்லையான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. தேவ் குரூப் ஸ்டடி பண்றதுக்காக போயிருக்கான், என்ன விஷயம்னு கேட்கிறாரு. தேவுக்கு கால் மட்டும் பண்றீங்களான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இருங்க கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே கால் பண்றாரு. அந்த தேவ் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்திருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு பொண்ணு படுத்துட்டு இருக்க மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. ஒருவேளை நிதியை தான் இவங்க ஏதாவது பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. கால் பண்ணா பையன் எடுக்கவே மாட்டான். இதனால அப்பா இருக்காருல, பக்கத்துல தான் அந்த இடம் இருக்கு, வேணா நேர்லயே போய் பாத்துடலாம்னு சொல்லிட்டு இவங்களுமே அங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப காலிங் பெல் அடிச்சோன்னா தேவுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயம் வருது. யார் வந்திருப்பான்ற மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு படுத்துட்டு இருந்ததா சொன்ன பாத்தீங்களா, பொண்ணெல்லாம் கிடையாது. இவங்கள ஃப்ரெண்டு ஒரு பையன் தான் படுத்திருப்பான். அவன் கால் தான் பொண்ணோட கால் மாதிரி இருந்திருக்கும். இப்ப இவங்களுமே வாசல் கிட்ட வந்துடுறாங்க. அப்பா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி தேவ் கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஷாம் இந்த இடத்துக்கு வராரு. ஷாமையனோட பேத்தி எங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப தேவ் இந்த இடத்துல நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். நிதி இருக்காங்கல்ல, இன்னைக்கு நான் வேன்ல வரலன்ற மாதிரி இவன் கூட பைக்ல போயிருப்பாங்க. தாத்தாக்கு அந்த புக்கை வாங்கணும் அப்படின்ற மாதிரி புக்கை வாங்கியிருப்பாங்க. நைட்டு நேரம் மழை பெய்யறதுனால ரெண்டு பேருமே ஒரு இடத்துல ஒதுங்கி இருக்காங்க. அந்த இடத்துல இந்த தேவ் இருக்கான்ல, கிஸ் பண்ணிடுறான். இதனால இந்த பொண்ணுமே கோவத்துல பலார்னு கண்ணத்துல அரைஞ்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். ஆளுங்க தூக்குனாங்கல்ல, அதை இவன் கவனிச்சிருக்க மாட்டான். ஆனா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இவன் பைக்ல வந்துட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு வேற ஒரு பகுதியில ஓடி போய் ஒரு டாக்ஸில ஏறினதை இவன் கவனிச்சிருப்பான். இது டாக்ஸில ஏறினாலா, அந்த டாக்ஸியோட நம்பர் தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. இருட்டுல நம்பர்லாம் நான் பார்க்கலன்ற மாதிரி இவன் சொல்றான். இந்த சைடு ராமோ ரவியும் சேர்ந்த மாதிரி ஏமாத்தி அந்த 10 லட்சம் ரூபாயை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு சூப்பரா ஒரு ஐடியா பண்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரோட பில்டிங்க்கு எதிர இருக்க ஒரு பில்டிங்ல இருந்து இவங்க லேசர் லைட்டை அடிக்கிறாங்க. கன் பாயிண்ட்ல உங்களை லாக் பண்ணி வச்சிருக்கோம், நீங்க மட்டும் காசை தரல ஷூட் பண்ணிடுவோன்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க. அவருமே உண்மையான கன்னு போலன்ற மாதிரி பயப்படுறாரு. என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் தான் இருக்கு, தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த காசை தூக்கி போடுறாரு. இவங்களுமே அந்த காசை எடுத்துக்கிறாங்க.
அந்த தேவ் கார் நம்பரை பார்க்கலன்னு சொன்னா பாத்தீங்களா, இப்போ ஒன்னு ஞாபகம் வந்ததுனால கால் பண்ணி சொல்றான். அந்த காருக்கு பின்னாடி பைசன் ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப இவங்க வந்துட்டு இருக்கும் போது முன்னாடி ஒரு கார்ல பைசன் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. அந்த காரா இருக்குமான்ற மாதிரி ஷாம் வேகமா செக் பண்றதுக்காக வராரு. அப்படி இவர் செக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பகுதியில 2-3 கார் போகுது. அதுக்கு பின்னாடியும் இதே மாதிரி பைசன் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. அதே மாதிரி நிறைய கார் இருக்கு போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ரவிக்கும் ராம்க்கும் 10 லட்சம் ரூபாய் கிடைச்சது பாத்தீங்களா, அதை ஈக்குவலா ஷேர் பண்ணிருப்பாங்க. ரவி சூதாட்டம் விளையாடுறதுக்காக வராரு. எப்படியாவது அதிகமாக்கலாம் நினைப்பாரு. ஆனா 5 லட்சம் ரூபாயும் லாஸ் பண்ணிடுறாரு. ராம் இருக்காருல, அட்வான்ஸா அந்த இடத்துக்கு வந்து பே பண்ணிடுறாரு. இன்னும் 20 லட்சம் ரூபாய் நீ பே பண்ணிடு, அதுக்கப்புறம் ஃபாரினுக்கு அனுப்புறது என்னோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி இங்க இருக்க ஒரு சொல்றாரு. மொட்டை ராஜேந்திரன் ரவியோட அத்தை கிட்ட சொல்ல போறன்ற மாதிரி வந்திருக்காரு. அதான் 5 லட்சம் ரூபாய் தந்திருக்கான்ல, கொஞ்சம் டைம் தாங்கன்ற மாதிரி ராம் பேசுறாரு. எதையும் 5 லட்சம் ரூபாய் தந்தானா, ஒரு பைசா கூட இப்போ வரைக்கும் தரல, ஒழுங்கு மரியாதையா 2 நாளைக்குள்ள காசை தர, இல்லனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி மொட்டை ராஜேந்திரன் வார்னிங் கொடுக்குறாரு. அட பாவி, 5 லட்சம் ரூபாயை தந்திருந்தா கூட டைம் கிடைச்சிருக்கும்ல, ஏன்டா தரலன்ற மாதிரி ராமோ திட்டிட்டு இருக்காரு. ஷாமோட கதை ஒரு டைம் லைன்ல நடக்குது பாத்தீங்களா, இவங்க கதையும் அந்த டைம் லைனுக்கு வந்துருது. இவங்க 2 பேருமே எப்பவுமே ஒரு சீக்ரெட்டான பிளேஸ்ல மீட் பண்ணுவாங்க போல. அந்த இடத்துக்கு ராம் இருக்காருல, ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த பெட்டிக்குள்ள பார்த்தா ஒரு டாக் இருக்கு. இதுதான் மினிஸ்டரோட டாகா இருக்கும். மினிஸ்டர் பேத்தி இந்த டாக் இல்லனா சாப்பிட கூட மாட்டாலாம், அதனால தான் இந்த டாகை தூக்கி இருக்கேன். இது மூலியமா நமக்கு வேண்டிய காசை ரெடி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப மினிஸ்டர் வீட்டுக்கு கால் பண்ணி இவங்க விஷயத்த சொல்றாங்க. மினிஸ்டர் இருக்கார்ல, காசை தர மாதிரி பாவலா பண்ணி அவங்களை தூக்கணும், ஏன்னா என்னைய மிரட்டுறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. இப்ப காசை தர மாதிரி இவங்களும் ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இதே நாள் நைட்டு ஒரு மர்ம நபர் இருக்கார்ல, சுடுகாட்டுக்கு வந்துடுறாரு. ஒரு டெட் பாடியை நீங்க எரிக்கணும், இந்தாங்க காசுன்ற மாதிரி நிறைய காசெல்லாம் தந்துட்டு இருக்காரு. டெட் பாடியா யாரை தூக்கிட்டு வராருன்னா ஒரு ஸ்கூல் பொண்ணு தான் தூக்கிட்டு வராரு. ஒருவேளை இது நிதியா என்னன்றது நமக்கு கிளியரா தெரியல. இந்த சைடு மினிஸ்டர் ஆளுங்களும் சரி, இன்ஸ்பெக்டர் ஆளுங்களும் சரி, எப்படியாவது மிரட்டுறவங்கள லாக் பண்ணுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த இடத்துலயும் ராமும் ரவியும் சேர்ந்த மாதிரி அந்த லேசர் ஐடியாவை தான் யூஸ் பண்றாங்க. பக்கத்துல வந்தா உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்ற மாதிரிலாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இவங்க முதல்ல நாயை தந்துடுறாங்க, அதுக்கப்புறம் பேகை வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பேகை தர மாதிரி ஏமாத்திடுறாங்க. இவங்களும் இங்க இருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரி தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஒரு மர்ம நபரை காமிச்சாங்கல்ல, அந்த மர்ம நபர் யாருன்றதை நமக்கு ரிவீல் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி அவர் தூக்கிட்டு வந்தது நிதி தான்றது நமக்கு தெரிஞ்சிருது. அந்த மர்ம நபர் வேற யாரும் கிடையாது, ரவி தான். ரவி சீக்கிரமா இந்த பொண்ணை எரின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது இந்த இடத்துல ஃபியூஸ் போயிருது. நான் சரி பண்றதுக்காக போறேன்ற மாதிரி இவரும் சரி பண்றதுக்கு ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு போறாரு. அப்படி பொருளை எடுக்க வந்தவர் தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி ஒருத்தன் சொல்றான், நான் பண்ண மாட்டேன்னு சொன்னா என்ன சாவடிச்சிருவான் போல, ஏதாவது பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவர் இருக்கார்ல, போலீஸ்க்குலாம் இந்த தகவலை கொடுத்துடுறாரு. அப்படி தகவலை சத்யாக்கு வந்துருது. சத்யா இருக்கார்ல, ஷாம கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி வேக வேகமா கிளம்பிட்டு இருக்காரு. இந்த சைடுல ரவி இருக்கான் பாத்தீங்களா, சீக்கிரமா பண்ணு அப்படின்ற மாதிரி அர்ஜென்ட் பத்திக்கிட்டே இருக்கான். வேற வழி இல்லாம இவருமே பட்டன்லாம் ஆன் பண்ணிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இந்த இடத்துக்கு சத்யாவும் ஷாமும் சேர்ந்த மாதிரி வராங்க. இவங்க வரும்போது ரவி இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான் போல. அதே சமயம் இங்க இருக்க வெட்டியா இருக்காருல, பாடியை எரிச்சு விட்டுருக்காரு. இதெல்லாம் பாக்குற தாத்தா பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுவுறாரு. இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. இப்ப ஷாமு ஹாஸ்பிட்டல்ல சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த சத்யா தான் ஆறுதல் சொல்றாரு. அப்ப ஷாம் இருக்காருல, நான் அந்த காரை பார்த்தேன்னு சொல்றாரு. இவங்க வரும்போது அந்த கார் அங்க இருந்து கிளம்பி போயிருக்கோம். அந்த கார் நம்பரை நல்லா கவனிச்சிருப்பாரு. அந்த காரை பத்தின டீடைல் மட்டும் எனக்கு எடுத்து தானு கேக்குறாரு. கண்டிப்பா பண்றேன்ற மாதிரி சத்யாவும் ஏத்துக்கிறாரு. இப்ப மொட்டை ராஜேந்திரன் இருக்காருல, இந்த ரவியை லாக் பண்ணி வச்சிருக்காரு. இந்த ரவி காசு தராம ஏமாத்திட்டு இருக்கான்ல, அதனால கதையை முடிக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்போன்னு பார்த்து இவருக்கு வேற ஒரு பிரச்சனை வந்துருது. இவரோட ட்ரக் எல்லாம் ஒரு போலீஸ் கிட்ட மாட்டிருக்கு. அவர் 1 கிலோவை தான் கணக்குல காட்டுறாரு, 9 கிலோவை அவரே அடிச்சிடலான்ற மாதிரி கணக்கு பண்ணிருக்காரு. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. அப்ப ரவி இருக்காருல, அந்த 9 கிலோவை நான் எடுத்துட்டு வந்து தரேன், என்ன விடுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. சரி, இவங்கிட்ட இந்த வேலையை தருவோம், பண்ணா விட்டுலாம், இல்லனா சாவடிச்சிடலான்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. அவனை விடுங்கடா அப்படின்ற மாதிரி விட வச்சிடுறாரு. நம்ம ஹீரோவும் 20 லட்சம் ரூபாய் ரெடி பண்ண முடியலையேன்ற மாதிரி சோகமா இருக்காரு. என்ன காசை ரெடி பண்ணிட்டியான்னு பிரியா வேற கேக்குறாங்க. இவர் எந்த பதிலும் சொல்லாம சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப சத்யா இருக்காருல, ஷாம பார்த்து விஷயத்த சொல்றதுக்காக வந்திருக்காரு. ஆக்சுவலா பத்மான்னு ஒருத்தங்க நிறைய கார் வச்சிருக்காங்க, அவங்க தான் இந்த காரை வச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரி, இந்த காரை யாரெல்லாம் ஓட்டியிருக்காங்கன்ற டீட்டெயிலை மட்டும் எனக்கு எடுத்து தானே ஷாம் கேட்கறாரு. சரின்ற மாதிரி சத்யாவும் ஏத்துக்கிறாரு. இப்ப சத்யா வேலைலாம் பாக்குற ஆள் மாதிரி அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. காரை கிளீன் பண்றதுக்காக வேலைலாம் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒர்க்கரா தான் இவர் நுழைஞ்சிருப்பாரு. அப்படி நுழைஞ்சவர் ரெஜிஸ்டர்லாம் செக் பண்றாரு. அந்த காரை 2 பேர் ஓட்டுறாங்க. ராம் அந்த காரை ஓட்டுறாரு, அதே மாதிரி ரவியும் அந்த காரை ஓட்டுறாரு. அன்னைக்கு ரவி தான் ஓட்டுனாருன்றது நமக்கு தெரியும், இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. இப்ப சத்யாவும் இவங்க 2 பேர் தான் காரை ஓட்டுறாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு.
இப்ப ரெண்டு பேர்ல யார் இந்த விஷயத்த பண்ணதுன்றத கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ஷாம் யோசிக்கிறாரு. இப்ப ஷாம் இருக்கார்ல, ராமோட அம்மாவை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. உங்க பையன் சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன். இதுதான் என் பொண்ணோட போட்டோ. இந்த போட்டோ காமிச்சு நீங்க விசாரிங்க, அவன் ரியாக்ஷனை வச்சே கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாரு. அம்மாவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ராமும் சரி ரவியும் சரி அந்த போலீஸ் கிட்ட இருந்து எப்படியாவது ட்ரக்கை தூக்கணும்னு நினைக்கிறாங்க. அவர் பயங்கரமா செக்யூரிட்டி எல்லாம் பண்ணி அந்த ட்ரக்கை ஒளிச்சு வச்சிருக்காரு. அவர் வெளியே போற சமயம் பார்த்து தூக்கணும்ன்ற மாதிரி இவங்க கணக்கு பண்றாங்க. இப்ப ராம் வீட்டுல வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அம்மா இருக்காங்கல்ல, இந்த பொண்ணு உனக்கு தெரியுமான்ற மாதிரி சட்டுன்னு போட்டோவை காட்டுறாங்க. இவர் முழிக்கிறாரு. தெரியாது தெரியாதுன்னு சமாளிக்கிறாரு. நான் உன்னோட அம்மாடா, நீ பொய் சொல்றியா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. இந்த பொண்ணை உனக்கு தெரிஞ்சிருக்கு, ஏதாவது தப்பு பண்ணியா என்கிட்ட சொல்டா அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. சத்தியமா நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலமா, இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி நடந்த விஷயத்தை இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பணத்தை எப்படி ரெடி பண்றதுன்னு தெரியாம இருந்தாங்கல்ல, அப்ப ஹீரோ டாக தூக்கி இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் இவருக்கு தெரிய வருது. இவரோட ஃப்ரெண்டு பணத்தை ரெடி பண்றதுக்காக ஒரு பொண்ணை தூக்கி இருக்காரு. அதுதான் நிதியா இருப்பாங்க. நிதி ஒரு டாக்ஸில ஏறினாங்கல்ல, இவர் ஓட்டும் போதுதான் டாக்ஸில ஏறி இருப்பாங்க. இந்த பொண்ணை லாக் பண்ணலாம் லாக் பண்ணி வச்சிருக்காரு. டேய் எதுக்குடா சின்ன பொண்ணெல்லாம் லாக் பண்ண, இதெல்லாம் வேணான்ற மாதிரி ராம் சொல்லிட்டு இருக்காரு. மச்சான் இந்த டாக் பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, இந்த பொண்ணை விட்டுலாம், அது வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டாரு. அப்படி கூட இருக்கக்கூடாது, இந்த பொண்ணை முதல்ல விடுன்ற மாதிரிலாம் ராம் சொல்றாரு. அப்படி சொல்லும் போது ராம்க்கு மயக்கம் வருது. மச்சான் நீ ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உனக்கு மயக்க மருந்து கலந்து தந்தேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அந்த பொண்ணு கத்திக்கிட்டே இருக்கிறதுனால இவர் பாக்குறதுக்காக வராரு. அந்த பொண்ணு தள்ளி விட்டு தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவர் பிடிக்கும் போது அந்த பொண்ணோட ட்ரெஸ் கிழிஞ்சு அந்த பொண்ணை கொஞ்சம் தப்பான பார்வையில பாக்குறாரு. அந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடக்கிறாரு. அந்த பொண்ணு தப்பிச்சு ஓடும் போது ஒரு ராடை வச்சு அடிக்கிறாரு. அந்த பொண்ணு தலையிலேயே பட்டு அந்த பொண்ணு அங்கேயே இறந்து போயிடுறா. இந்த சமயம் தான் ராம் போதையில இருந்து தெரியறாரு. அதாவது அந்த மயக்க மாத்திரையில இருந்து தெரியறாரு. செக் பண்றதுக்காக வெளியே வரும்போது அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா. என்னடா பண்ணி தொலைச்ச அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. மச்சான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் அழுதுட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே சேர்ந்து டிஸ்போஸ் பண்றதுக்கு முடிவு பண்றாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் கார்ல தூக்கி பாடியை வைக்கிறாங்க. ரவி மட்டும் டிஸ்போஸ் பண்றதுக்கு அந்த இடத்துக்கு போயிருப்பாரு. வேற ஒரு நாள் ரவி இருக்காரு பாத்தீங்களா, ஒரு போலீஸ் கிட்ட 9 கிலோ சரக்கு இருக்கு, அந்த சரக்கு எப்படியாவது தூக்கிட்டோன்னு வச்சுக்கோ, உனக்கும் எனக்கும் பணம் கிடைச்சிரும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இந்த விஷயத்துக்கு ராம் ஏத்துக்க மாட்டாரு. ஏற்கனவே ஒரு பொண்ணை சாவடிச்சிட்ட, இதுக்கப்புறம் நீ சொல்றதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ராம் நீ பண்ணிதான் ஆகணும்ன்ற மாதிரி அவருமே ஒரு வீடியோவை காட்டுறாரு. ரெண்டு பேருமே டிஸ்போஸ் பண்றதுக்காக தூக்குனாங்க பாத்தீங்களா, ராம்க்கு தெரியாம அந்த ரவி வீடியோ மாதிரி எடுத்து வச்சிருப்பான். அந்த வீடியோவை காமிச்சு மிரட்டிட்டு இருக்கான். நான் சொல்ற மாதிரி இந்த விஷயத்தை நீ பண்ணணும், அது மூலியமா நம்ம ரெண்டு பேருமே செட்டில் ஆயிடலாம், ரெண்டு பேரோட ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். வேற வழி இல்லாம தான் அவன் சொல்ற பிளானை நான் பண்ண போறேமா, மத்தபடி நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஷாமை மீட் பண்றாங்க. அந்த வீடியோவை ஷாம் கிட்ட காமிக்கிறாங்க. என் பையன் மேல எந்த ஒரு தப்புமே இல்ல, என் பையன் ஃப்ரெண்டா ஒருத்தன் இருக்கான், அவனையும் நான் பையன் மாதிரி தான் பார்த்தேன், அவன் தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் என்னோட பையனை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்டுட்டு போறாங்க. அந்த போலீஸ் எப்ப வெளியே போவார்னு தெரியும் பாத்தீங்களா, அவர் வெளியே போனோன்னே இவங்க வேகமா அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அவர் செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் செட் பண்ணிருக்காருல, அதனால வேகமா திரும்பி வீட்டுக்கு வராரு. எப்படியாவது தூக்க நினைக்கிறவங்கள தடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள இவங்க ட்ரக்கை எடுத்துடுறாங்க. அந்த ட்ரக்கை பாஸ் பண்ணி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் வீட்டுக்குள்ள வந்து அந்த ட்ரக் எல்லாம் பாக்குறாரு. ஒரு பேக்கெட்டை மட்டும் வேணும்ட்டே விட்டு போயிருக்காங்க. இந்த போலீஸ மத்த போலீஸுங்க கிட்ட மாட்ட வைக்கிறதுக்காக அப்படி பண்ணிருப்பாங்க. இப்ப இந்த போலீஸ் அந்த பிரச்சனையில மாட்டிக்கிறாரு. என்னையே ஏமாத்த நினைச்சான்ல, இப்ப மாட்டிக்கிட்டான்ற மாதிரி மொட்டை ராஜேந்திரன் சந்தோஷப்படுறாரு. மீதி 8 கிலோவை கொண்டு வந்திருக்காங்க. 8 கிலோ சரக்கு கிடைச்சிருச்சு, இந்தாங்க பேசின மாதிரியே 50 லட்சம் ரூபாய் காசு இருக்குன்ற மாதிரி அவரும் காசெல்லாம் தந்துடுறாரு. ஒரு குளத்துல பாடி இருக்கிறதா ஊர் மக்கள் சொல்லியிருப்பாங்க. இப்ப போலீஸுங்க செக் பண்றதுக்காக வந்துடுறாங்க. யாரு பாடி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ரவியோட பாடி தான் இருக்கு. கன்னால ஷூட் பண்ண மாதிரி தான் அவர் இறந்து போயிருக்காரு. இவனை யாரு கொலை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி போலீஸுங்களும் விசாரணை பண்றாங்க. மீடியாட்கள் நியூஸ்ல இந்த விஷயத்தை போடுறாங்க. நியூஸ் மூலியமா இந்த விஷயத்தை ஹீரோவோட ஃபேமிலி பாக்குறாங்க. யாரு சாவடிச்சிருப்பான்னு ஹீரோவும் யோசிக்கிறாரு. ரவி செத்து போயிட்டாருன்னு தெரிஞ்சோன்னா அத்தை பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. என் மாப்பிள்ளையை யாரு கொண்டிருந்தாலும் சரி அவங்கள நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா இந்த இடத்துல இவங்க சொல்றாங்க. இப்ப திடீர்னு சில ஆளுங்க இருக்காங்கல்ல, ராம போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ராமுக்கு ஒன்னும் புரியல, சண்டை போட்டுட்டு இருக்காரு. பார்த்தா மொட்டை ராஜேந்திரன் ஆளுங்க தான் அடிக்கிறாங்கன்னு தெரிய வருது. எதுக்காக அடிக்கிறேன்ற மாதிரி இவர் கோவமா கேக்குறாரு. நீ அன்னைக்கு ட்ரக்கை தந்தல, நானும் முழுசா செக் பண்ணாம அந்த ட்ரக்கை வாங்கிட்டேன், அது உண்மையான ட்ரக்கே கிடையாது, நீ என்ன நல்லா ஏமாத்தி இருக்க, எனக்கு உண்மையான ட்ரக் வேணும்ன்ற மாதிரி இவர் கோவப்பட்டு இருக்காரு. இது உண்மையான ட்ரக் இல்லையான்ற மாதிரி ராமோ இந்த இடத்துல ஆச்சரியப்படுறாரு. எப்படியாவது உண்மையான ட்ரக்கை தேடி கண்டுபிடிச்சு உனக்கு தரேன், என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு.
ஆளுங்க அடிச்சதுல இவருக்கு கொஞ்சம் காயெல்லாம் ஏற்பட்டிருக்கும். இப்போ ஒரு டீ கடையில இவர் உட்காந்துட்டு இருக்காரு. எப்படி மாறி இருக்கும்னு யோசிக்கிறாரு. இவர் அந்த ரவி கிட்ட தான் பாஸ் பண்ணிருப்பாரு. அவன் ஒருவேளை மாத்தி இருப்பானான்ற மாதிரி சந்தேகப்படுறாரு. அப்படி இவர் சந்தேகப்பட்டு இருக்கும்போது சத்யா எதிர வந்து உட்கார்றாரு. என்ன ட்ரக் எப்படி மாறுச்சுன்னு யோசிக்கிறியா? நான் சொல்றேன்ற மாதிரி இவரு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரவி கிட்ட அந்த ட்ரக் வந்திருக்கும். கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ராமோட அம்மாவை வழியில பாக்குறாரு. அவங்கள வீட்டுல விட்டுன்ற மாதிரி சொல்றாங்க. கார்ல ட்ரக் இருக்கிறது தெரிஞ்சுதான் இப்படி சொல்றாங்க. இவர வேற வழி இல்லாம கார்ல ஏத்திக்கிறாரு. இப்ப மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கிட்டு வான்ற மாதிரி அனுப்பியிருப்பாங்க. அந்த கேப்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா பேக்ல இவங்க கிட்ட இருக்கிறத மாத்தி வச்சிடுறாங்க. நீ எவ்வளவு கேடு கெட்டவன்றத உன்னோட அம்மாக்கு புரிய வச்சோம். உன் அம்மா இந்த ஹெல்ப் பண்ணாங்கன்ற மாதிரி சத்யா சொல்றாரு. இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை நமக்கு ரிவீல் பண்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு நடந்ததா இவர் சொன்னார்ல எல்லாம் பொய்யா இருக்கும். உண்மையில இவர் தான் முதல்ல கண்முழிச்சிருப்பாரு. இவர் கண்முழிக்கும் போது அந்த ரவி நல்லா தூங்கிட்டு இருப்பான். இவருமே அந்த பொண்ணை பார்க்கலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வராரு. அந்த பொண்ணு இவரை அடிச்சு போட்டு தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றா. இவருமே பிடிக்கிறாரு. அப்ப ட்ரெஸ் கிழிஞ்சிருது. இவர் கொஞ்சம் சபலப்படுறாரு. இந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்தா என்னன்ற மாதிரி எல்லை மீறி நடந்திருப்பாரு. அவன் தப்பா நடந்துக்கிட்டான்னு சொன்னார்ல, இவர் தான் தப்பா நடந்திருப்பாரு, சாவடிச்சிருப்பாரு. அவன் டிஸ்போஸ் பண்ணிட்டு வரேன்ற மாதிரி டிஸ்போஸ் பண்றதுக்கு போயிருப்பான். ஆனா ரெண்டு பேருமே சேர்ந்து தூக்கும் போது அவன் ஒரு வீடியோ மாதிரி எடுத்து வச்சிருப்பான். அந்த வீடியோ வச்சு எனக்காக இந்த வேலையை பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். மொட்டை ராஜேந்திரன் காசை தரும் போது என்ன ஆச்சுன்றதை நமக்கு காட்டுறாங்க. மொட்டை ராஜேந்திரன் ரவி கிட்ட காசை தராம மொத்த காசையும் ராம் கிட்ட தராரு. இதுக்கப்புறம் ராம் தான் என்னோட ஆளு, நீ என்னோட ஆள் இல்ல. ராம் என்கிட்ட ஒரு ஃபேவர் கேட்டிருக்கான், உன் கதையை முடிக்க சொல்லி கேட்டிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. டே ராம், நான் உன்னோட ஃப்ரெண்டுடா அப்படின்ற மாதிரி ரவி சொல்லிட்டாரு. என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டல்ல, நீ எதுனால பண்ண வாய்ப்பு இருக்கு, அதனால நீ சாவணும் அப்படின்ற மாதிரி இவருமே சாவடிச்சிருப்பாரு. ஆக மொத்தத்துல ரவியை சாவடிச்சது ராமோ மொட்டை ராஜேந்திரனோ அப்படின்றது நமக்கு தெரியுது. ராம் தான் தப்பா நடந்திருக்கான் அப்படின்றது இவருக்கு தெரியுது இல்ல. எப்படி இவருக்கு தெரிஞ்சதுன்றது தெரியல. ராமே கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாரு. மேற்கொண்டு எதுவும் பேச மாட்டாரு. இப்போ ஒரு ஆட்டோ பிடிச்சி இங்க இருந்து வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. என் அங்கிள் சின்ன வயசுல பண்ணதுக்கு நான் தெரப்பி எடுக்கிறேன்ற மாதிரி பிரியா சொல்லியிருப்பாங்க. யார்கிட்ட தெரப்பி எடுக்கிறாங்கன்னா ஷாம் கிட்ட தான் தெரப்பி எடுக்கிறாங்க. இப்ப ஷாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி பேத்திக்கு நடந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டாரு. என் பேத்தி கிட்ட எல்லை மீறி நடந்தது யார் தெரியுமா? ராம் தான் நடந்தான். அந்த ராமணி என்ன பண்ண போற? உன் பயத்தை நீ உடைக்கணும்னு வச்சுக்கோயேன். ராமணி ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா உன்னோட மாமாவோ உன்னால எதுவுமே பண்ண முடியல, அதே மாதிரி ஒரு ஆளான ராமன் நீ ஏதாவது பண்ணணும், அதுக்கு உனக்கு இது யூஸ் ஆகும்ன்ற மாதிரி இவரோட கண்ணை தள்ளி வைக்கிறாரு. ராம் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி இவங்க நம்பிட்டு இருக்காங்க. அப்ப ராம் காசோட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்களுமே ராம் அப்படி பண்ணியான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஷாம் இருக்கார்ல, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. வெளியே சத்யா கார்ல உட்காந்துட்டு இருப்பாரு. இவரும் கூட போய் உட்காந்துக்கிறாரு. ராம், நீ அப்படி பண்ணியான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்கல்ல. ஒரு ஸ்டேஜ்ல இவருமே ஆமா அன்னைக்கு சபலப்பட்டு அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. இவர் கொஞ்சம் போதையில இருந்திருப்பாரு. அதனால அந்த பொண்ணை பார்த்தோன்னா தப்பா நடந்துக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ராம் இதை சொன்னோன்னா இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. இவங்க சைல்ட்ஹுட் லைஃப்ல நடந்தது பாத்தீங்களா, அதெல்லாம் இவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சட்டுன்னு கன் எடுத்து ஷூட் பண்றாங்க. மொத புல்லட் ஷோல்டர்ல தான் பட்டிருக்கும். நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, திரும்பி இவரோட நெஞ்ச பார்த்த மாதிரி ஷூட் பண்றாங்க. ஏன் சார் அந்த பொண்ணு கையால சுட வச்சீங்கன்ற மாதிரி சத்யா கேட்கிறாரு. அந்த பொண்ணோட டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்றேன், கவலைப்படாத, அந்த பொண்ணு மேல பழி போகாது, வேற ஒருத்தங்க அந்த பழியை ஏத்துப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, ஷூட் பண்ணி சாவடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பத்மாவும் ஆளுங்களும் இந்த இடத்துக்கு வராங்க. உன் அண்ணன் பையனை இவன் தான் கொன்னான்றதா பத்மா கிட்டயும் சொல்லியிருப்பாரு. அதனால தான் ஆளுங்களோட இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆக வேணாம், வேற யாராவது பழியை ஏத்துக்கோங்கன்ற மாதிரி பத்மா ஆளுங்க கிட்ட சொல்றாங்க. எல்லாம் சரிதான், எப்படி ராம் தான் இதை பண்ணாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்பதான் அந்த விஷயத்தை நமக்கு ரிவீல் பண்றாங்க. உண்மையில அந்த பொண்ணு செத்துருக்கவே மாட்டா, இன்னும் அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கான்றதை நமக்கு காட்டுறாங்க. இந்த பொண்ணு அந்த வீடியோவை பார்த்திருப்பா. என்கிட்ட எல்லை மீறி நடந்தது ராம் தான் அப்படின்றத தெளிவா சொல்லியிருப்பா. இந்த பொண்ணு எப்படி தப்புச்சான்றதை நமக்கு காட்டுறாங்க. அங்க வெட்டியானா இருக்கவர் எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைச்சிருப்பாரு. அங்க வந்த ரவி அசந்தாரு பாத்தீங்களா, அந்த சமயம் அனாத பாடியா ஒரு பாடி இருக்கும். அந்த பாடியை இவர் எடுத்து வச்சிருப்பாரு. இந்த பொண்ணை சேஃபா ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருப்பாரு. அதனால தான் இந்த பொண்ணு தப்பிச்சிருப்பாங்க. பேத்தி தான் இறந்து போயிட்டாங்கன்னு ஷாம முதல்ல அழுதுருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வெட்டியா உயிரோட இருக்கிற விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இவர் ஹாஸ்பிட்டல்ல சோகமா உட்காந்துட்டு இருந்தோன்னே பேத்தி இறந்து போனதுனால தான் சோகமா உட்காந்துட்டு இருக்காருன்னு நம்ம நினைச்சிருப்போம். உண்மை அது கிடையாது. பேத்தி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, அதை நினைச்சுதான் சோகமா உட்காந்துருப்பாரு. சம்பந்தப்பட்டவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. இந்த பேத்தி பிசிக்கலா தேதி வந்துடுறாங்க, மென்டலாவும் தேதி வர வைக்கணும்ன்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி மொட்டை ராஜேந்திரன் பகுதியை நமக்கு காட்டுறாங்க. இப்ப எல்லாருமே ஒவ்வொருத்தரா இறந்து போயிட்டு இருக்காங்க. காரணம் பத்மாவும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி இந்த கேங்ல இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.